வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் அமரர் MOH ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதித்தால் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 லட்சம் ஏமாந்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதித்தால் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 15 சட்டப்பேரவையின் 6 கூட்டத்தொடர் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த மசோதாவில் தலைமை செயலாளர் தொடங்கிய அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும், மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பான பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரைக்காயரின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரைக்காயரின் 88வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கோரிமேட்டை தாண்டாத கட்சி என NR காங்கிரஸை நான் விமர்சிக்கவில்லை என்றும், விஜயின் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தான் விமர்சித்ததாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அந்தர்பல்டி அடித்துள்ளார். காங்கிரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசிய போது, புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் கூனிமேடு தாண்டாத கட்சி எங்களை விமர்சனம் செய்கிறது என தெரிவித்திருந்தேன். இதில் எங்களது கூட்டணி கட்சியான NR காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியதாக வதந்தி பரவியது. இது முற்றிலும் தவறு. எங்களது பாரத பிரதமரான மோடியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்து பேசினார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த கொள்கையும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் போட்டோ, கட்சித் தலைவர்கள் போட்டோவை வைத்து மாநாடு நடத்திய விஜயை தான் குறிப்பிட்டு பேசினேன். அவர் நடத்தியது மாநாடு கிடையாது, ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கூட்டம் போட்டுள்ளார். எந்தவித MLA கவுன்சிலரும் இல்லாத அவர் எங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி கிடையாது. நான் விஜயை தான் புதுச்சேரியை தாண்டாத கட்சி தமிழக வெற்றிக் கழகம்தான் என கூறினேன் என்றார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காரைக்கால் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் முதல் பணிக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு கன்வீனர் அலாவுதீன் வெளியிட்ட அறிக்கையில், புதுவை முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 11 நாட்களாக நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் விடுப்பெடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 7வது ஊதியக்குழு 33 மாத நிலுவைத் தொகை வழங்குவதற்குரிய அரசாணை வெளியிடுவதற்கான கோப்பில் தலைமை செயலர் கையெழுத்திட்டதால் வரும் திங்கட்கிழமை அரசாணை வெளியாக வாய்ப்புள்ளது. மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமான கோப்புகள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. எனவே உள்ளாட்சி ஊழியர்களின் 11 நாள் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற 8ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஊழியர்கள் பணிக்கு திரும்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் அமரர் MOH ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான அமரர் MOH ஃபாரூக் மரைக்காயரின் 88வது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. அண்ணா சாலையின் ஜெயின் கோவில் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட ஃபாரூக் மரைக்காயரின் திருவுருவப் படத்திற்கு ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான RE சேகர் மற்றும் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன், மாநில செயலாளர் தங்கமணி, பிரபு, அசோகன், தயாளன், ஃபெரோஸ், ஷாஜகான், சுரேஷ், சரவணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஃபாரூக் மரைக்காயரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் MLA கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில, மாவட்ட அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரைக்காயரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் MOH ஃபாரூக் மரைக்காயரின் 88வது பிறந்த நாளையொட்டி கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவர்களை கௌரவித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஃபாரூக் மரைக்காயரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பிம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுக்கள் காது, மூக்கு, தொண்டை உட்பட பல்வேறு பிரிவுகளை இலவசமாக ஆலோசனைகளை வழங்கினார். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 லட்சம் ஏமாந்துள்ளனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் 47,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 30,240, வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்தவர் 28,600, கீழ் அகரத்தை சேர்ந்தவர் 19,100, புதுச்சேரியை சேர்ந்தவர் 18,999, TN பாளையத்தை சேர்ந்தவர் 9,500, குயவர் பாளையத்தை சேர்ந்த பெண் 30,000, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் 5,560, குயவர் பாளையத்தை சேர்ந்த பெண் 10,000 என 9 பேர் மோசடி கும்பலிடம் 1,999 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருவடிக்குப்பம் கென்னடி கார்டன் பகுதியில் லாஸ்பேட்டை செல்லும் மெயின் ரோட்டை ஒட்டி வெள்ளவாரி வாய்க்கால் அருகே கடந்த 2005ஆம் ஆண்டு குழந்தைகள் பூங்கா அமைக்கப்பட்டது. குழந்தைகள் விளையாடுவதற்காக சறுக்கு மரம், ஊஞ்சல், சுற்றுராட்டினம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் நிறுவப்பட்டன. இப்பூங்காவில் செயற்கை குளம், புல்வெளி, அமர்ந்து இளைப்பாற இருக்கைகள் அமைக்கப்பட்டன. சிங்கம் உள்ளிட்ட சிலைகளும் வடிவமைக்கப்பட்டன. சிங்கம் பார்க் எனப்படும் இப்பூங்காவில் ஆரம்பத்தில் கருவடிக்குப்பம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மாலை வேளையில் குவிந்து பொழுதுபோக்கி வந்தனர். நாளடைவில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இப்பூங்கா அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. ராட்டினம் உடைந்து கிடக்கிறது. ஊஞ்சல் பலகை மாயமாகி இரும்பு கம்பிகள் மட்டுமே தொங்கிக் கொண்டுள்ளது. சிங்கக்குகையின் ஒரு பகுதி முற்றிலும் உடைந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. செயற்கை நீரூற்றும் செயல்படவில்லை. செயற்கை குளம் கொசு உற்பத்தி மையமாக மாறி உள்ளது. பூங்கா முழுவதும் புதர்மண்டி கிடக்கிறது. இருளில் மூழ்கி கிடக்கும் பூங்காவை சமூக விரோதிகள் திறந்தவெளி மது அருந்தும் இடமாக பயன்படுத்தி வருகின்றனர். சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவலப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவலப்பேட் பகுதியில் மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 26,22,445 மதிப்பீட்டில் 200 கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி டிரான்ஸ்பார்மர் அமைத்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் தவலப்பட்டு முழுவதும் சுமார் 45 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதனையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்ட 54 கிலோ லட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. இங்குள்ள கோதாவரி ஆற்றுப்படுகையில் உள்ள லட்சுமி கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா நேற்று நிறைவு பெற்றது. லட்சுமி கணபதிக்கு பூஜையில் வைக்கப்பட்ட 54 கிலோ எடையுள்ள கணேஷ் லட்டு ஏலத்தில் விடப்பட்டது. ஒரு வியாபாரி அதை ரூபாய் 1.11 லட்சத்திற்கு ஏலத்திற்கு எடுத்தார். விநாயகருக்கு பூஜை செய்யப்பட்ட லட்டு தனது வியாபார நிறுவனத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க இருப்பதாகவும் விவசாய நிலத்தில் தெளிக்க இருப்பதாகவும் வியாபாரி தெரிவித்துள்ளார். ஏலம் போன தொகையை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் அமரர் MOH ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதித்தால் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதர்மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள சிங்கம் பூங்காவை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.98 லட்சம் ஏமாந்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.